இழுத்துக்கொண்டு முதல் சேவல் குரல் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து அந்த சிறிய கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் விடியல் துவங்க ஆரம்பித்தது. சில வீடுகளில் முதியவர்களின் இருமல் சத்தமும், சில வீடுகளில் எம்.எஸ். சுப்புலட்சுமியின் வெங்கடேச சுப்ரபாதமும், இன்னும் சில வீடுகளில் பழைய தமிழ் பக்தி பாடல்களும் அந்த பொழுதுக்கு இனிமையான பின்னணி இசையை அமைத்துக் கொண்டிருந்தன. தூரத்து சிவன் கோவில் மணியோசை டாங் டாங் என ஒலித்து அந்த கிராமம் வீழ்த்துவிட்டதை உறுதி செய்தது. பனிபடர்ந்த வயல்வெளிகளும் மரங்களும் மண் சாலைகளும் அந்த காலை வேளையில் பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்யமாக காட்சியளித்தன. கிராமத்து பெண்கள் வழக்கம் போல தங்கள் கடமைகளை துவங்கினர். வாசலில் சாணம் தெளித்து நீர் தெளிக்கும் சத்தம் சலக் சலக் என கேட்டது. ஈரம் காய்வதற்குள் அரிசி மாவில் கோலம் போட அவர்கள் குனிந்த வேளையில் தட 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 என தூரத்தில் சீரான இடைவெளியில் ஒரு ஓடும் சத்தம் கேட்டது. அது வெறும் சத்தமல்ல, ஒரு ஒழுக்கத்தின் ஓசை. வாசல் தெளித்துக் கொண்டிருந்த பெண்